ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ மகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் சித்ரா தேவி வந்து ரொம்பவுமே திமிருத்தனமாக மகாவை பார்த்து ஏய் ஏய்ன்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு டீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னைய மரியாதையாக கூப்பிடுங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தைக்கும் மாமாவுக்கும் போட்டிருக்கேன், சூடு ஆறுறதுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு வந்து அப்புறமா டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர திமிருத்தனமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அந்த டீயை எடுத்துக்கிட்டு தான் போயிடுறாங்க. இதனால் சித்ரா தேவிக்கு பயங்கரமான கோபம். அதே டைமில் அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி கிட்ட அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ நீ ஏற்கனவே என்கிட்ட நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்ட, அதெல்லாம் நீ எப்போ திருப்பி கொடுக்க போகிற, அதுக்குள்ளே திருப்பியும் அட்வான்ஸ் கேட்குற, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதை பயன்படுத்திக்கிற நம்ம சித்ரா தேவி நீ போயிட்டு மகா கிட்ட கேளு, கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அந்த அம்மாவும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகா கிட்ட காசு கேட்குறாங்க. மகா கேட்டால் சும்மா இருப்பாங்களா, உதவ தானே செய்வாங்க. நேராக போயிட்டு சூர்யா கிட்ட கேட்டுட்டு அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. சூர்யாவும் நீ வந்து எடுத்துக்க போய் கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த சித்ரா தேவி என்ன செய்யுது, நேராக போய் ராஜலட்சுமி கிட்ட பாரு, நீ பணம் கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே இந்த மகா கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்க போகுது அப்படின்னு பொய்யா சொல்லி வச்சிடுறாங்க. அதே மாதிரியே நம்ம மகாவும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக ராஜலட்சுமி ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறாங்க. இன்னைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. ஸோ நாளைய எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே ப்ரொமோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.